நோட் பண்ணிக்கோங்க. ரிசர்வ் பேங்க், இந்திய மத்திய வங்கின்னு சொல்லலாம், இந்திய ரிசர்வ் வங்கின்னு சொல்லலாம். இதை அந்த டாப்பிக்கை ஜஸ்ட்டு போட்டுக்கோங்க. பட் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சில விஷயங்களை பார்த்துடலாம். அதை ஜஸ்ட்டு டாபிக் மாதிரி போட்டு அதுக்கு கீழே சில பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. அது உருவாகிறதுக்கு முன்னாடி என்ன விஷயங்கள் எல்லாம் பேக்ரவுண்டில் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு 1970க்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற சில விஷயத்த நான் சொல்கிறேன். இந்த வேர்ல்டோட ட்ரேடில் மணியை வந்து மாற்றுறோம் இல்லையா ஒவ்வொரு வியாபாரங்கள்லையும், அதுக்கு ரொம்ப முக்கியத்துவமான விஷயம் என்னவாக இருந்துச்சுன்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரி தான், அதாவது சேவை தொழில்கள் தான். அதனால தான் அந்த சேவை தொழில்களை எளிதாக்குறதுக்காக தான் பேங்கிங் செக்டார் அப்படின்னு ஒன்று உருவாக்கணுங்கிற ஒரு ஐடியாவே வருது. அதுக்கு ஹெட்டாக வந்து அதெல்லாம் அது முன்னாடியே நடந்து பிற்காலத்தில் வந்து இதை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு காரணம் அதுதான். அதாவது நேஷனலைஸ் பண்ணது பேங்கிங்கை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்ததுக்கு காரணம் அதுதான். இந்த சேவை தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பேங்க்ஸ் எல்லாமே, சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ். இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் போதுமானது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு உருவான பேங்க் எது அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்துஸ்தான் வங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய வங்கி தான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பேங்க். இந்துஸ்தான் பேங்க் 1770 வருஷத்தில் உருவானது. 1770 வருஷத்தில் இந்துஸ்தான் பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க் உருவாகுது. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 1770 வருஷம் இந்துஸ்தான் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேங்க் உருவாகுது. இதுதான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பேங்க். இந்துஸ்தான் வங்கி இந்தியாவின் முதல் வங்கி 1770 உருவாக்கப்பட்டுச்சு. இந்த வங்கி 1932 க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இழுத்து மூடிட்டாங்க, அவ்வளோதான். 1932 க்ளோஸ்டு. அதுக்கடுத்து ஆக்சுவலி இது உங்களுக்கு வந்து 12th எக்கானமி புக்லையும் 12th எக்கானமி புக்கில் இந்த பிஃபோர் பேங்க், அதாவது ரிசர்வ் பேங்க்குக்கு முன்னாடி உருவாக்குன பேங்க்கை பற்றின விஷயங்கள் எல்லாம் இருக்கும். ப்ளஸ் ரிசர்வ் பேங்க்கை பற்றி எங்கே இருக்கும்னா காமர்ஸ் புக்கில் இருக்கும், 12th காமர்ஸ் புக்கில் இருக்கும். நான் அதிலேருந்து தான் இந்த நோட்ஸை கொண்டு வந்திருக்கேன். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் வந்து சிலது கொண்டு வந்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்க் 1932 க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணது இந்துஸ்தான் பேங்க் 1770 வருஷம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் இப்போ தெரியும். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா இந்திய பொது உடைமை வங்கி அப்படின்னு ஒரு பேங்க் உருவாகுது. இந்திய பொது உடைமை வங்கி, அதாவது காமன்வெல்த் பேங்க் ஆஃப் இந்தியா. காமன்வெல்த் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்திய பொது உடைமை வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. காமன்வெல்த் பேங்க் ஆஃப் இந்தியா இது வந்து 1786 வருஷம் உருவாச்சு. 1786 இயர், 1786 இந்த ரிசர்வ் பேங்க் உருவான வருஷம், இந்த இந்திய பொது உடைமை வங்கி உருவான வருஷம் 1786, காமன்வெல்த் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த பேங்க்கை 1791 இந்த பேங்கை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 1786 உருவான பொது உடைமை வங்கியை 1791 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து 1806 வருஷம் கல்கத்தா பேங்க் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1806 வருஷம் கல்கத்தா பேங்க், 1806 கல்கத்தா பேங்க்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த பேங்க் தான் ஃபர்ஸ்ட்டு ஜாயிண்ட் ஸ்டாக் பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் ஸ்டாக் பேங்க், அதாவது முதல் கூட்டு பங்கு வங்கி. முதல் கூட்டு பங்கு வங்கி, முதல் கூட்டு பங்கு வங்கி. இந்த பேங்க்கோட நேமை 1809 இந்த பேங்க்கோட நேமை 1809 அதாவது 1809 வருஷத்தில் பெங்கால் பேங்க் அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பெங்கால் பேங்க், கல்கத்தா பேங்க்கோட பேரை பெங்கால் பேங்க்னு மாற்றிட்டாங்க 1809. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1840 வருஷத்தில் மும்பை பேங்க் ஓப்பன் பண்ணாங்க. 1840 வருஷம்
மும்பை பேங்க். மும்பை பேங்க்னு ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. எயிட்டீன் 43 சென்னை பேங்க். 1843 சென்னை பேங்க். 1840 மும்பை பேங்க், 1843 சென்னை பேங்க். ஓகேவா? ஸோ 1809 பெங்கால் பேங்க்கு, 1840 மும்பை பேங்க்கு, 1843 சென்னை பேங்க். அதுக்கு அடுத்தது இந்த 3 பேங்க்கையும், மும்பை, சென்னை, அந்த பெங்கால், கல்கத்தா பேங்க், இந்த 3 பேங்க்கையும் ஒன்றா சேர்த்து இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு பேர் மாற்றிட்டாங்க. 3 சேர்த்து ஒரே பேங்காக மாற்றிட்டாங்க, இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா. 1921 ஜனவரி 27 அன்னைக்கு, இயர் மட்டும் தெரிஞ்சால் போதும், டேட் வேண்டாம். 1921 ஜனவரி மாதம் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு மாற்றிட்டாங்க. இம்பீரியல், தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயும் அதே வார்த்தை தான். இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு 1921 மாற்றிட்டாங்க. இந்த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பிற்காலத்தில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க நம்ம பார்க்க போகிற டாபிக். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து ஜூலை 1, 1955, ஜூலை 1 1955 தான், ஜூலை 1 1955 தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒன்று உருவாக்குனாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஜூலை 1, 1955 உருவாக்குனாங்க. நைன்டீன் 1926 ஒரு கமிட்டி ஒன்று போடுறாங்க, ஒரு ராயல் கமிஷன் ஒன்று போடுறாங்க. அந்த கமிஷன் பேர் என்ன அப்படின்னா ஹில்டன் யங் கமிஷன். ஹில்டன் யங் கமிஷன். ஹில்டன் யங், கமெண்ட்டில் இருக்குது பாருங்கள் இங்கிலீஷில். ஹில்டன் யங், தமிழில் வேணுனாலும் நான் போடுறேன். போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. ஹில்டன் யங் கமிஷன். இந்த கமிஷன் 1926 போட்டிருக்காங்க. இது எதுக்காகனா இந்திய நாணயம் மற்றும் நிதி தொடர்பான ராயல் கமிஷன், அதாவது ஃபினான்ஸ் ரிலேட்டட் ராயல் கமிட்டி. ஃபினான்ஸ் ரிலேட்டட் ராயல் கமிட்டி தான் வந்து ஹில்டன் யங் கமிஷன். இந்த கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் படி, இந்த கமிட்டியுடைய பரிந்துரைப்படி தான் இந்திய ரிசர்வ் வங்கி என்பது உருவாக்கப்பட்டது. ஓகேவா? அப்போ எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் மூலமாக ரிசர்வ் பேங்க் உருவாக்குனாங்க அப்படின்னா அது ஹில்டன் யங் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் படி 1926 போட்ட கமிஷன் தான் ஹில்டன் யங் கமிஷன். இந்த கமிஷன் சொன்னத ரூல் படி தான் அதை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆக்டை பற்றி நம்ம பார்த்துடணும். ஓகே, ஹில்டன் யங் அந்த பேர் கமெண்ட்டில் இருக்குது பார்த்துக்கோங்க. ஹில்டன் யங் குழு, கமிட்டின்னு தமிழில் எழுதிக்கிட்டாலும் ஓகே தான். ஹில்டன் யங் கமிட்டி, இந்த கமிட்டியின் பரிந்துரைப்படி 1926 போடப்பட்ட ஹில்டன் யங் கமிட்டியின் பரிந்துரைப்படி இந்திய ரிசர்வ் வங்கி உருவாக்கப்பட்டது. இந்திய ரிசர்வ் வங்கி உருவாக்கப்பட்டது. எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா ஏப்ரல் 1, 1935. ஏப்ரல் 1, 1935 ஃபர்ஸ்ட் டே உருவாக்கப்பட்ட நாள். புரியுதா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய ரிசர்வ் வங்கியோடைய உருவாக்கப்பட்ட நாள் ஏப்ரல் 1, 1935. ஏப்ரல் 1, 1935 படி ரிசர்வ் பேங்க் வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த டேட்டில் உருவாக்கியிருக்காங்க. இதை எப்படி உருவாக்குனாங்கன்னா ஒரு சட்டத்தின் மூலமாக உருவாக்குனாங்க. அந்த சட்டத்தோட பேர் என்னன்னா இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம். இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934. அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934.
ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934. புரியுதா? ரிசர்வ் பேங்க் வந்து எப்போ உருவாக்குனாங்கன்னு கேட்டால் ஏப்ரல் 1, 1935. ரிசர்வ் பேங்க்கோட ஆக்ட் எதுன்னு கேட்டாங்கன்னா 1934. கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அதை அந்த எப்பயுமே வந்து ஆக்ட் போட்டதுக்கப்புறம் தான் கமிஷனோ இல்லை அந்த ஒரு இதையோ உருவாக்குவாங்க. அந்த ஒரு நிறுவனமோ இல்லை ஒரு கமிஷனோ உருவாக்கணுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஆக்ட் போட்டிருப்பாங்க. அந்த ஆக்ட் போட்டிருந்தால் தான் அதை உருவாக்க முடியும். அப்போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படிங்கிறது 1934 போட்டிருப்பாங்க. அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் எப்போ உருவாயிருக்கும்னா ஏப்ரல் 1, 1935 உருவாயிருக்கும். இது உருவான அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டோட இந்த பேங்க்கை உருவாக்குறாங்க அப்படின்னா இந்திய ரிசர்வ் வங்கியோட இன்வெஸ்ட்மெண்ட்டு 5 கோடி ரூபாயை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மூலதனமாக வச்சு 5 கோடி ரூபாயை வந்து மூலதனமாக வச்சு உருவாக்கப்பட்ட வங்கி தான் ரிசர்வ் வங்கி. ஐந்து கோடி ரூபாயை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு உருவாக்கியிருக்காங்க ரிசர்வ் பேங்க்கை. 5 crores வந்து மூலதனம், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ரிசர்வ் பேங்க்கை உருவாக்கியிருக்காங்க ஃபஸ்ட் டைம். அதே மாதிரி நம்ம பார்த்தோம் ஏப்ரல் 1, 1935 இருந்து இந்தியன் பேங்க் வந்து ரிசர்வ் பேங்க் வந்து செயல்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போது இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே அப்படின்னா இது உருவாக்குனப்போ இதோட தலைமையகம் வந்து கல்கத்தா. இதை உருவாக்குனப்போ அந்த டேட்டில் இதோட தலைமையகம் இதோட கேபிட்டல் எது அப்படின்னா கல்கத்தா. ஓகேவா? தலைமையகம் உருவாக்கப்பட்ட போது இதன் தலைமையகம் கல்கத்தா. when it's created headquarter of this அப்படின்னா கல்கத்தா. இதை வந்து 1937 மும்பைக்கு மாற்றிட்டாங்க. 1937 மும்பைக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கல்கத்தாவிலேருந்து இதோட கேபிட்டல் வந்து தலைமை இடம் அப்படிங்கிறத மும்பைக்கு மாற்றிட்டாங்க. அதே மாதிரி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரிசர்வ் பேங்க் ஆக்டுன்றதை எப்போ பார்த்தோம்? ஆமாம், ஹெட் குவார்ட்டர்ஸை ஷிஃப்ட் பண்ணாங்க. கல்கத்தாவிலேருந்து மும்பைக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணது தான் 1937. ஓகே. அதுக்கடுத்து இதுக்கு முன்னாடி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் எது பார்த்தோம்? 1934. அதாவது இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம்ங்கிறது 1934 பார்த்தோமா? அடுத்தது இண்டிபெண்டன்ஸ், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம், அதாவது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு புதிய சட்டம் ஒன்று போடுறாங்க, ரிசர்வ் பேங்க் திருத்தச் சட்டம் அப்படிங்கிற மாதிரி. அது என்னென்னா 1948 இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1948. சுதந்திரத்துக்கு அப்புறம் போட்ட சட்டம் இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1948. இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1948. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1948 அதுக்கப்புறம் உருவானது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1948. அதே மாதிரி இந்த ரிசர்வ் பேங்க்குங்கிறது ப்ரைவேட்டாக இருந்துச்சு. இது ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனாக இருந்துச்சு. எப்போ அப்படின்னா ஜனவரி 1, 1949க்கு முன்னாடி வரைக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து நேஷ்னலைஸ் பண்ணிட்டாங்க. எப்போ வந்து ரிசர்வ் பேங்க்கை நேஷ்னலைஸ் பண்ணாங்க அப்படின்னா ஜனவரி 1, 1949, அதாவது தேசியமயமாக்கப்பட்டது. ரிசர்வ் வங்கியை தேசியமயமாக்கப்பட்ட நாள் ஜனவரி 1, 1949. ஜனவரி 1, 1949 அந்த நாளில் இருந்து கவர்மெண்ட்டோட பேங்காக மாறிடுச்சு ரிசர்வ் பேங்க். ஜனவரி 1, 1949 இருந்து.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1947 வரைக்கும் பர்மா, அதாவது பர்மானா என்னது, இப்போ இருக்கக்கூடிய மியான்மர் நாட்டோட பேர் தான் முன்னாடி பர்மான்னு இருந்துச்சு. அது 1937க்கு அப்புறம் பர்மாங்கிறது மியான்மர்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. அதை நம்ம பாலிட்டியில் பார்த்துக்கலாம். ஸோ 1947 வரைக்கும் மியான்மர்ன்ற நாட்டுக்கும் நம்மளோட பேங்க் தான் வந்து சென்ட்ரல் பேங்காக இருந்துச்சு. புரியுதா? 1947 வரைக்கும் சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிற பேரில் நமக்கு மட்டும் கிடையாது, மியான்மருக்கும் இருந்துச்சு 1947 வரைக்கும். அதே மாதிரி 1948 வரைக்கும் பாகிஸ்தானுக்கும் நம்மளோட பேங்க் தான் சென்ட்ரல் பேங்காக இருந்துச்சு. புரியுதா? ஸோ 1947 வரைக்கும் மியான்மர் நாட்டுக்கும் 1948 வரைக்கும் பாகிஸ்தான் நாட்டுக்கும் சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிறது நம்மளோட இந்தியாவில் இருந்த மும்பையில் இருந்த ரிசர்வ் பேங்க் தான். இது வரைக்கும் எழுதிட்டீங்க அப்படின்னா இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து நேஷ்னலைஸ் பேங்க் எல்லாம் வந்து நேஷ்னலைஸ் பண்ணது. கண்டிப்பாக எழுதணும். 1947 வரைக்கும் மியான்மருக்கும் 1948 வரைக்கும் பாகிஸ்தானுக்கும் சென்ட்ரல் பேங்காக இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். அதுக்கடுத்து இன்னொரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. 1949 பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்னு ஒன்று போட்டாங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் எது அப்படின்னா 1949, அதாவது வங்கி ஒழுங்குமுறை சட்டம் அப்படிங்கிறது 1949 வருஷத்தில் போட்டாங்க. வங்கி ஒழுங்குமுறை சட்டம் 1949. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 1969 வருஷம் 14 வங்கிகளை நாட்டுடைமையாக்குனாங்க. 14 வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்டுச்சு. 1969 14 பேங்க்ஸ் நேஷனலைஸ்டு. 14 பேங்க்ஸ் ஷுட் பி நேஷனலைஸ்டு. மொத்தம் இந்தியா 1969 14 பேங்க்ஸ் ஆர் நேஷனலைஸ்டுன்னு எழுதிக்கோங்க. 14 வங்கிகள் வந்து நேஷனலைஸ் பண்ணாங்க, நாட்டுடைமையாக்குனாங்க. அதுக்கடுத்து 1980 வருஷம் 6 வங்கிகளை நாட்டுடைமையாக்குனாங்க. 1980 வருஷம் 6 வங்கிகளை நாட்டுடைமையாக்குனாங்க. அதாவது 6 பேங்க்ஸ் வந்து நேஷனலைஸ் பண்ணாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க்கு, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இது எல்லாமே வந்து கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டில் ரன் ஆகிற மாதிரி. இப்போ கேவிபி கரூர் வைஷான்னு இருக்குன்னா இதெல்லாம் ப்ரைவேட் பேங்க்ஸ், இதெல்லாம் நேஷனலைஸ் பண்ணாத பேங்க்கு. இந்த மாதிரி சில பேங்க், பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா. இந்த மாதிரியான பேங்க் எல்லாமே நேஷ்னலைஸ்டு. அது எல்லாமே கவர்மெண்ட்டோட பேங்க். அதுக்குள்ளே நமக்கு ஜாபுக்கு போகணுன்னா தான் பேங்கிங் எக்ஸாம் எழுதி போவாங்க இல்லையா, அந்த மாதிரி வரும். IBPS எக்ஸாம் இதெல்லாம் எழுதுறதெல்லாம் அந்த மாதிரி பேங்க்குக்கு தான். அதே மாதிரி ரிசர்வ் பேங்க்கு கீழே, ரிசர்வ் பேங்க்குங்கிறது ஒரு ஹெட் ஆஃபீஸ், கரெக்ட் இல்லையா? இந்த ஹெட் ஆஃபீஸ்க்கு நிறைய சப் ஆஃபீஸ் மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதையும் எழுதிக்கோங்க. 19 பிராந்திய அலுவலகங்கள் இருக்குது. மொத்தம் 19 பிராந்திய அலுவலகங்கள். அதாவது ரீஜனல் ஆஃபீஸ். ரிசர்வ் பேங்க்குக்கு இந்தியா ஃபுல்லாக ரீஜனல் ஆஃபீஸ் மொத்தம் 19 இருக்குது. அதே மாதிரி டெப்டி ஆஃபீஸ், துணை அலுவலகம் எத்தனை இருக்குது அப்படின்னா 11. 2017 வரைக்கும், இதுதான் ஸ்கூல் புக்கில் இருக்கிற ரிப்போர்ட்டு. 2017 வரைக்கும் ரிசர்வ் பேங்க்குக்கு டெப்டி ஆஃபீஸ் வந்து 11, அதாவது துணை அலுவலகம் 11, ரீஜனல் ஆஃபீஸ்
பிராந்திய அலுவலகம் 19 இருக்குன்னு சொல்கிறாங்க 2017 வரைக்கும். இதோட காம்போசிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக நம்ம. அதாவது அமைப்பு, இதில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இதோடைய அமைப்பு காம்போசிஷன்னு போட்டுக்கோங்க. ஒரு சேர்மன் இருப்பார், ஒரு சேர்மன், ஃபோர் மெம்பர்ஸ், ஒரு சேர்மன் 4 மெம்பர்ஸ். ஒரு சேர்மன் 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே 4 இயர்ஸ்க்கு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இவங்க எல்லாரையுமே 4 இயர்ஸ்க்கு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. குடியரசுத் தலைவர், இந்திய குடியரசுத் தலைவர் தான் இவங்களை நியமனம் பண்ணுவாங்க. மொத்தமாக வந்து ஒரு தலைவரும் 4 உறுப்பினர்களும் இருப்பாங்க. இவங்க 5 பேரையும் 4 ஆண்டுகள் பதவி வகிக்கக்கூடிய வகையில் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவாங்க. இவங்க எல்லாருமே குடியரசுத் தலைவரால் 4 ஆண்டுகளுக்கு பதவி வகிக்கும் வகையில் நியமிக்கப்படுவர். இவங்க வந்து அஃபிஷியல், இந்த 5 பேர் அஃபிஷியல். அன்அஃபிஷியலாக இன்னும் வந்து நிறைய பேர் இருக்காங்க, கிட்டத்தட்ட 20 பேர்கிட்ட இருக்காங்க அன்அஃபிஷியல் மெம்பர்ஸ். பட் நம்ம அது வேண்டாம், இதை மட்டும் பார்த்தா நமக்கு போதுமானது. ஃபோர் இயர்ஸ், 4 வருஷம்தான். அதே மாதிரி பன்னாட்டு நாணய நிதியம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு. அதில் ரிசர்வ் பேங்க் வந்து இந்தியாவுடைய இந்தியாவுடைய ஒரு பிரதிநிதியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்போயிலிருந்துன்னா 1945 எப்படி எழுதிக்கிறீங்கன்னா, தமிழ் எழுதிக்கோங்க. இந்திய ரிசர்வ் வங்கி பன்னாட்டு நாணய நிதியத்தில் 1945 முதல் உறுப்பினராக உள்ளது. அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆஸ் a registered member on International Monetary Fund for 1945 onwards. 1945 வருஷத்துலேருந்து. அதாவது பன்னாட்டு நாணய நிதியத்தில் பன்னாட்டு நாணய நிதியம் அப்படின்னா IMFன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஷார்ட்டாக. இதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக படிக்கணும். இந்த பன்னாட்டு நாணய நிதியத்தில் இன்டர்நேஷ்னல் லெவலு 1945 ரிசர்வ் பேங்க் வந்து உறுப்பினராக இருக்குது. இந்தியாவோட ஒரு பிரதிநிதியாக உறுப்பினராக இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு நாட்டில் இருந்தும் இந்த பன்னாட்டு நாணய நிதியத்தில் ஒரு உறுப்பினர் இருக்கணும். அது அவங்கவுங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பேங்க் இருக்கலாம். நம்மளோட நாட்டில் இருந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இதோட உறுப்பினராக இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி ரிசர்வ் பேங்க்குக்கு எதெல்லாம் அச்சிடுறதுக்கு பவர் இருக்குது அப்படின்னா, 1 ரூபி நோட்ஸ் தவிர, அதாவது
நோட்ஸ் மட்டும் சொல்கிறேன் நான். காயின்ஸ் வந்து இந்தியன் பேங்க்கால் அதாவது ரிசர்வ் பேங்க்கால் அச்சிட முடியாது காயின்ஸை. ஒன்லி நோட்ஸை மட்டும்தான் பிரிண்ட் பண்ண முடியும். அதுலேயும் ₹1 நோட்டை வந்து அந்த நம்மளோட பேங்க்கால் பிரிண்ட் பண்ண முடியாது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவால் ₹1 நோட்டை தவிர மீதி இருக்கக்கூடிய ₹10, ₹20, ₹5, ₹100, ₹200 எல்லா நோட்டுமே பிரிண்ட் பண்ணுறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மட்டும்தான். புரியுதா? ₹1 நோட் மட்டும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பிரிண்ட் பண்ணலை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை ₹1 நோட்டு தவிர அனைத்து நோட்டுகளையும் அச்சிட்டு வெளியிடுறதுக்கு ரிசர்வ் வங்கிக்கு அதிகாரம் இருக்குது. ஏன் அப்படின்னா காயின்ஸை அச்சிடுறதுக்கு தனியாக நிறைய இடங்களில் வந்து இந்த சப் இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் இருக்குது. லைக் வந்து நம்ம சொன்னோம்ல முன்னாடி ரீஜனல் ஆஃபீஸ்லாம் சொன்னோம்ல, அந்த மாதிரி இடங்களில் பிரிண்ட் பண்ணுறாங்க காயின்ஸை. அது எங்கெங்கிறதும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கோங்க. நோட்ஸில் ₹1 நோட்ஸ் தவிர மற்ற எல்லா நோட்ஸுமே பிரிண்ட் பண்ணுறது யாருன்னா இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். காயின்ஸை பிரிண்ட் பண்ணுறது இவங்க கிடையாது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிடையாது. அதுக்கடுத்து ₹1 நோட்டையும் ₹1 நோட் அண்டு ஆல் டைப் ஆஃப் காயின்ஸ், ₹1 நாணயம் ₹1 நோட்டு மற்றும் அனைத்து வகையான நாணயங்களையும் நிதி அமைச்சகம் வெளியிடுது. ஆனால் பிரிண்ட் பண்ணுறது வேற, வெளியிடுறது நிதி அமைச்சகம். ₹1 நோட்டு மற்றும் அனைத்து வகை நாணயங்களையும் நிதி அமைச்சகம் தான் வெளியிடுது. அதுக்கடுத்து காயின்ஸ் வந்து இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 5 பிளேசஸில் பிரிண்ட் பண்ணுறாங்க காயின்ஸை. 5 பிளேசஸில் இந்தியாவில் காயின்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. நாசிக் ஒன்று வந்து நாசிக், கமெண்ட்டில் பார்த்துக்கோங்க. நாசிக், அதுக்கடுத்து தேவாஸ், DEWAS, தேவாஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சால்ஃபோனி, SALBONI, சால்போனி எல்லாமே மேக்ஸிமம் வந்து மத்திய பிரதேஷில் தான் இருக்கும். இதெல்லாம் சால்போனி. அடுத்து மைசூர் ஒன்று, கர்நாடகா. 4வது மைசூர். நாசிக், தேவாஸ், சால்போனி, மைசூர். அடுத்து ஹோஷங்காபாத். இந்த 5 பிளேஸில் தான் காயின்ஸையும் ₹1 நோட்டையும் பிரிண்ட் பண்ணுறாங்க. மைசூர் தவிர இது எல்லாமே மத்திய பிரதேஷ். அதுக்கடுத்து இன்னைக்கு நம்ம ஸ்டேட்டில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. என்னது? ருப்பி அப்படிங்கிறதோட சிம்பிளை வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். கரெக்டு தானே? அதுக்கு பதிலாக ரூங்கிறத யூஸ் பண்ணிட்டுருக்கோம் இந்த பட்ஜெட்டில். அது வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
பட் நம்ம சில விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த ருப்பியோட சிம்பிளை யார் உருவாக்குனாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். யார் உருவாக்குனா? ரீசெண்டாக நீங்களே பார்த்துருப்பீங்க, நியூஸில் இதை பற்றிலாம் இப்போ பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன யூஸ்? உதய்குமார். ஆமாம், ஆக்சுவலி அவர் கன்னியாகுமரின்னு நினைக்கிறேன். ஒரு காம்படிஷன் ஒன்று வச்சாங்க, வேலூரா? அவர்களுக்கு உன்னுடைய மரக்குமாரங்களை செய்வாயாக. இந்தியாவிலும் மற்ற எல்லா பகுதிகளிலும் எங்கெல்லாம் இஸ்லாமிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக, அவர்களுக்கு நீ கருணை காட்டுவாயாக. திருபைல ரஹ்மானே, மௌத்து வரையிலும் இந்த சரிய சட்டத்தை நீ பாதுகாப்பாயாக. இந்த சரியத்தையும் பள்ளிவாசல்களையும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை நீ உன் பொறுப்பை எடுத்துக் கொள்வாயாக. பல ஊர் பேர் வருது இவரை பற்றி பார்த்தா. சரி, நம்ம இவரோட ஊரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாம், தமிழ்நாட்டு நபர்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஆக்சுவலி இவர் பிறந்தது வளர்ந்ததுன்னு எதோ வித்தியாசமாக வருது. திருவண்ணாமலையில் பிறந்திருக்காருன்னும் சென்னையில் இருக்காருங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. சரி, நம்ம அதை பற்றி பார்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு இவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம. இந்த டி உதயகுமார் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த சிம்பிளை உருவாக்குனார், கரன்சியோட சிம்பிள். இது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இந்தியன் கரன்சியோட சிம்பிள் கமெண்ட்டில் இருக்குது பாருங்கள். ஓகே கிஷோர், வெள்ளூரா? ஓகே, நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கமெண்ட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள். இதுதான் இந்தியன் ருப்பியோட சிம்பிள். இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த சிம்பிளை உருவாக்குனது தான் யாருன்னா டி உதயகுமார். இன்னைக்கு இந்தியன் ருப்பியோட சிம்பிளையே உருவாக்குனது ஒரு தமிழன் தான் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெருமை தான். அவர் பேர் டி உதயகுமார். என்னைக்கு இதை உருவாக்குறாருன்னா ஜூலை 15, 2010, ஜூலை 15ஆம் தேதி 2010. அது வரைக்கும் ருப்பின் இருந்த சிம்பிளை இப்படி மாற்றிட்டாங்க. ருப்பிங்கிற சிம்பிளை இந்த மாதிரி மாற்றிட்டாங்க. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் நமக்கு என்ன ருப்பிக்கு பேர் சொல்கிறோம் அப்படின்னா ஐஎன்ஆர். இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஐஎன்ஆர், இந்தியன் ருப்பி. அதுக்கடுத்து இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. அதுக்கடுத்து ரிசர்வ் பேங்கோட ரெக்கமெண்டேஷன் படி தான் பிளாக் மணியை வந்து ஒழிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, 2016 500,000 வந்து வாங்கிக்கிட்டாங்க இல்லையா? அதை எழுதிக்கோங்க. அது எந்த டேட்னா நவம்பர் 8, 2016. நரேந்திர மோடி கவர்மெண்ட் நவம்பர் 8, 2016. நவம்பர் 8, 2016 அந்த பீரியடில் தான் பிளாக் மணியை வந்து ஒழிக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா 500ஐயும் 1000 நோட்ஸையும் ரிட்டர்ன் வாங்கிக்கிட்டு புதுசாக நோட்ஸை வந்து வெளியிட்டாங்க, ரிசர்வ் பேங்கோட ரெக்கமெண்டேஷன் படி. இதை தான் நம்ம வந்து சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவோட சென்ட்ரல் பேங்க்கு, மைய வங்கி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தாய் வங்கி, பேங்க்ஸோட பேங்க்கு. எவ்வளோ ருப்பீஸ்னால் அது கிட்டத்தட்ட 17.118 பில்லியன் வந்து சொல்லியிருக்காங்க மதிப்பிழப்பு பண்ணது. அதெல்லாம் நமக்கு வேண்டாம். சென்ட்ரல், அது நிறைய இதுக்கு பேர் வந்து பேங்க்ஸ் ஆஃப் பேங்க், அதாவது ஒரு வங்கிகளோட வங்கி அப்படின்னு சொன்னால் அது இந்த பேங்க்கை தான் சொல்லுவோம். இந்தியாவில் வங்கிகளின் வங்கி அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா அது இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வங்கிகளின் வங்கின்னு சொல்லுவாங்க. பேங்க்ஸ் ஆஃப் பேங்க் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே, இதோட ஃபர்ஸ்ட் கவர்னர் யார் அது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கவர்னர் ஸ்மித், ஓஸ்போன் ஸ்மித்தா, ஓஸ்போன் ஸ்மித்.
ஓஸ்போர்ன் ஸ்மித். கமெண்ட்டில் இருக்குது பார்த்துக்கோங்க. ஓஸ்போர்ன் ஸ்மித் அவர் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர். ப்ரெசன்ட் கவர்னர் யாருன்னா சஞ்சய் மல்கோத்ரா. ஓஸ்போர்ன் ஸ்மித்து ஃபஸ்ட்டு, ப்ரெசன்ட் கவர்னர் வந்து சஞ்சய் மல்கோத்ரா. இவர் வந்து 26th கவர்னர், 26வது கவர்னர். சஞ்சய் மல்கோத்ராங்கிறவர் 26வது. அப்படி படிக்கணும் நம்ம, ஃபஸ்ட்டு செகண்டு அந்த மாதிரி படிக்கணும். இப்போ இருக்கிறவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஷினில் என்ன கேட்குறாங்கங்கிறது புரியாமல் போயிடும். ரிசர்வ் பேங்க்கோட 26வது கவர்னர் யாருன்னா அவர் தான் வந்து சஞ்சய் மல்கோத்ரா. சஞ்சய் மல்கோத்ரா 26வது கவர்னர். அதாவது ரிசர்வ் பேங்க்கோடைய 26வது ஆளுநர் யாருன்னா சஞ்சய் மல்கோத்ரா. 25வது கவர்னர் யாருன்னா சக்திகாந்த தாஸ், 25வது கவர்னர். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 25, 26 ஃபஸ்ட்டு இந்த மூணுமே எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்த ஒன் அண்ட் ஒன்லி பிரைம் மினிஸ்டர் யாருன்னா மன்மோகன் சிங். 25th வந்து யாருன்னா சக்திகாந்த தாஸ். சக்திகாந்த தாஸ் 25வது கவர்னர் சக்திகாந்த தாஸ். சக்திகாந்த தாஸ். சக்திகாந்த தாஸ். அதுக்கடுத்து ரிசர்வ் பேங்க்கோட கவர்னராக இருந்த பிரைம் மினிஸ்டர், அதாவது ஒரே ஒரு பிரைம் மினிஸ்டர் மட்டும் ரிசர்வ் பேங்க்கோட கவர்னராகவும் இருந்து இறந்து போயிருக்காரு. அவர் அப்படி யாருன்னு சொல்ல முடியுமா உங்களால்? சமீபத்தில் தான் இறந்து போனார் அவர். இந்த 2025 மன்மோகன் சிங். மன்மோகன் சிங் அவர் தான் வந்து ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக இருந்த ஒரே பிரதமர். மன்மோகன் சிங் ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக இருந்த ஒரே பிரதமர் மன்மோகன் சிங். ஒன் அண்ட் ஒன்லி பிரைம் மினிஸ்டர். சொல்லிட்டேனா? ஓகே, எழுதிக்கோங்க அதை. எந்த வருஷம் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுச்சு இந்தியன் பேங்க்னு, சாரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒரு கொஷின் கேட்டால் என்ன எழுதுவீங்க? எந்த வருஷம் தன்னோட செயல்பாட்டை தொடங்குச்சு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எந்த வருஷம்னா இது செயல்பாட்டை தொடங்குச்சு, ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பித்த வருஷம்? அப்படியா? 1949 சொல்லுங்கள் பார்ப்போம். டேட்டோட மென்ஷன் பண்ணியிருப்பேன் எந்த வருஷம் வந்து தன்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னு. 1935. ஓகே ஓகே சரி. இந்தியாவில் பணத்தை அச்சிட்டு வெளியிடுற அதிகாரம் யாருக்கு இருக்குது? இந்தியாவில் பணத்தை அச்சிட்டு வெளியிடுற அதிகாரம் யாருக்கு இருக்குது? ஆர்பிஐ. அது ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். ஓகே, இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும்.
அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் உருவாக்குறதுக்கு அம்பேத்கர் எழுதின இந்த ரூபாயின் பிரச்சனை இந்த மாதிரியான சில புக்கும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அது நம்ம வந்து அம்பேத்கர் பற்றி படிக்கும்போது படிச்சுக்கலாம். இந்த இடத்துல இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ இவ்வளோ தான் ரிசர்வ் பேங்க் பற்றின டாபிக். இது ஒரு சின்ன டாபிக் தான், ஆனால் நம்ம எவ்வளோ கண்டென்ட் இதில் படிச்சிருக்கோம்னு பாருங்கள். அதனால் இந்த டாபிக் நல்லா கிளியராக படிச்சுக்கோங்க. இதிலேருந்து ஒரு கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.